பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய எலெக்ஷன் சீரீஸ்ல இன்னைக்கு மிக முக்கியமான அப்டேட்டை பார்க்க இருக்கோம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் அசம்பிளி எலெக்ஷன் சூடு பிடிச்சிருக்கு. கூட்டணி கணக்குகள் மாறிக்கிட்டு இருக்கு. நாங்க அவங்களோட அலைன்ஸ் போறோம், அவங்க எங்களோட அலைன்ஸ் வராங்க என்று நிறைய பேர் அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல் கட்டமா யாரு? நேஷனல் கான்ஃபரன்ஸும் காங்கிரஸும் வந்து கூட்டணி வைக்க போறாங்க. காஷ்மீர்ல அதிக தொகுதிகளில் போட்டியிட போகுது யாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள என்ன ஒரு சண்டை இருந்தாலுமே கண்டிப்பா காஷ்மீர்ல நாங்க கூட்டணியா நிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இதற்கு தான் உள்துறை அமைச்சகம் அமித்ஷா அவர்கள் பல கேள்விகளை முன் வச்சிருக்காங்க அந்த கூட்டணியை பார்த்து. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க? ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆர்டிகல் 370 திருப்பி கொண்டு வரோம், நாங்க காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணதா? அது மட்டும் இல்லாம நேஷனல் கான்ஃபரன்ஸ் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தனியா ஒரு கொடி இருக்கணும், செப்பரேட்டா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஒரு கொடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணதா? இத காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணதா அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பாராளுமன்ற தேர்தலிலே ராகுல் காந்தி அவர்கள் சொல்றது ஓபிசி எஸ்சி எஸ்டி அந்த ரிசர்வேஷன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு. அதற்கு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லி இருக்காருன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒமர் அப்துல்லா ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறதுக்கு எதிராக இருக்கிறாரு. இதை ராகுல் காந்தி அவர்கள் சப்போர்ட் பண்றாரா? உங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு பாருங்க அப்படின்னு அமித்ஷா அவர்கள் வந்து ராகுல் காந்தியை கேட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கூட்டணி இருக்கு இல்லையா, சோ கால்ட் இந்தியா அலையன்ஸ், அவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரை மீண்டும் அந்த காலத்துக்கு கூட்டு போக விரும்புறாரா? ஆர்டிகல் 370 அப்கிரேட் பண்ணி பாகிஸ்தானி ஸ்பான்சர் டெரரிசம் அங்க முறியடிச்சிருக்கோம், மீண்டும் பாகிஸ்தானி ஸ்பான்சர் டெரரிசம் அங்க விதைக்க முற்படுறாங்க இந்த கூட்டணி. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்களுக்கு இப்பதான் வளர்ச்சி பாதையில் அவங்க போயிட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பூமே இருக்கு, டூரிசம் பூமே இருக்கு. போன வருடம் மட்டுமே கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் டூரிஸ்டாக மட்டும் விசிட் பண்ணிருக்காங்க. இந்த நிலையில மீண்டும் ரெக்ரெசிவ் தாட்ஸான ஆர்டிகல் 370 கொண்டு வருவோம், காஷ்மீர் நாங்க கற்காலத்தையே கொண்டு போறோம்னு மீண்டும் இந்த 90s 80s காஷ்மீர் எப்படி இருந்துச்சோ அதே நிலைக்கு கொண்டு போக முற்படுறாங்களா அப்படிங்கறத அவங்க தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அங்க போயிட்டு என்னுடைய ரத்த சொந்தம் எல்லாம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதற்கு பாஜகவினர்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஏங்க நீங்க பிறந்த ஊரு உங்களுக்கு இப்பதான் ஞாபகம் வருதா? இதற்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பிரச்சனை இருந்தது இல்லையா, அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க அப்படின்னு ராகுல் காந்தி எடுத்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் போன முறை 2014 தான் கடைசியா தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலில் அதிகபட்சமான வாக்குகளை பெற்றது பாஜக. அங்க வந்து பிடிபியோட அலையன்ஸ் அமைச்சு அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கவர்மெண்ட் மூலமாவே பிடிபியோட அலையன்ஸ் மூலமாவே அவங்க அங்க ஆர்டிகல் 370 அப்கிரேட் பண்ணாங்க. அது ஒரு தனி கதையை வச்சுட்டாலுமே இப்போ வந்து பாஜக எப்படி அங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா பாஜக அங்க மோராலஸ் தனியா நிக்கிறாங்க. இந்த பக்கம் தனியா நிற்கக்கூடிய பாஜக, பிடிபி என்ன பண்ண போறாங்க? மோராலஸ் தனியா நிற்பாங்க, ஆர் ஒரு சின்ன சின்ன கட்சிகளை கூட்டணி சேர்த்து நிற்பாங்க. இந்த பக்கம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ் பிளஸ் காங்கிரஸ் பார்ட்டி என்ற ஒரு வலுவான கூட்டணி இருக்கிறப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அடிக்கடி போயிட்டு இருக்காரு. எப்படியாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நடத்தி முடிக்கணும் தாங்க ஒட்டுமொத்த இந்தியாவுமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இந்திய அலையன்ஸ்க்கு ஒவ்வொரு மாநிலமாக தலைவலி மேல தலைவலிங்க. அதுவும் அவங்க ஆட்சி புரியுற மாநிலத்துல மிகப்பெரிய தலைவலி. உதாரணத்துக்கு கர்நாடகா. கர்நாடகாவில் ரீசெண்டா முதா ஸ்கேம்னு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. முதா ஸ்கேம்னா மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இதுல ஊழல் செஞ்சிட்டாரு சித்தராமையா அப்படின்னு கர்நாடகா ஃபுல்லாவே ஒரு பேசு பொருளா இருக்குங்க. ஏற்கனவே கர்நாடகா சட்டமன்ற தேர்தல் இதற்கு முன்னாடி நடந்ததுல காங்கிரஸ்காரங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா 40% கமிஷன் கட்சி பாஜக, அதனால அந்த சர்க்காரை நீங்க நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க இப்ப பாஜக என்ன கேட்டிருக்காங்க, எங்களே 40% கமிஷன் பார்ட்டி அப்படின்னீங்க, இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. கர்நாடகாவுடைய கவர்னர் தவார்சந்த் கெஹ்லட் ஏற்கனவே சித்தராமையா மேல உள்ள கேஸ நீங்க விசாரிக்கலாம் அப்படின்னு ஒரு கோ கொடுத்திருந்தார் இல்லையா. இதற்கு மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி அவர்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஒரு மீட்டிங்கை போட்டு சொல்லியிருக்காங்க, ஒட்டுமொத்த இந்திய அலையன்ஸ் எல்லாருமே போராட்டத்துக்கு நீங்க வந்து கலந்துக்கணும், ஒரு பெரிய ஒரு பேரணி நடத்த போறோம். அந்த பேரணி எதை முக்கியத்துவப்படுத்தி இருக்க போகுதுன்னா, அந்த மாநிலத்துல பிஜேபிக்கு எதிரான அரசாங்கம் இருந்திருந்தா கவர்னரை வச்சு ஏதாவது குடைச்சல் கொடுக்க நினைக்கிறாங்க, அதனால இதற்கு எதிராக போராட்டம் பண்ண வாங்க அப்படின்னு மத்த இந்திய அலையன்ஸ் லீடர்ஸ் நோக்கி கூப்பிட போறாங்களா. இந்திய அலையன்ஸ் லீடர்ஸ் எல்லாம் இதுல கலந்துக்குவாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்திய அலையன்ஸ்குள்ளே மிகப்பெரிய பிரச்சனை. கேரளாவில் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் பிரச்சனை, திரிணாமுல் காங்கிரஸும் சிபிஐஎம்க்கும் பிரச்சனை, வெஸ்ட் பெங்கால்ல ஒருத்தர் தாக்கிக்கிறாங்க, மம்தா பானர்ஜி அவர்கள் குற்றவாளிகளை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சிபிஐஎம் குற்றம் சாட்டுறாங்க. சமீபத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கும் காங்கிரஸுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஜார்க்கண்ட்ல. இப்ப சும்மாவே நீங்க எடுத்துக்கோங்களேன், இப்ப இந்திய அலையன்ஸ் எங்கெல்லாம் ஆட்சி பண்ணுதோ அங்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்கு? கேரளாவில் எடுத்துட்டா ஹேமா கமிட்டி ரிப்போர்ட், அங்க வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு. கொல்கத்தால சொல்லவே வேணாம், கொல்கத்தால என்ன ஒரு பிரளயம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப டெல்லியில எடுத்துட்டா டெல்லியில சிபிஐ சொல்லியிருக்காங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் 100 கோடி ஊழல் பண்ணிட்டு இப்ப போய் வந்து பெயில் கொடுன்னு கேட்டுட்டு இருக்காரு. அந்த 100 கோடி ஊழல்ல கோவா தேர்தலுக்கு 45 கோடி செலவு பண்ணி இருக்காரு. இப்ப வந்து கேக்குறாரு பெயில்
பெயில் கொடுங்க அப்படின்னு, இதெல்லாம் பாருங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எடுத்துக்கோம், ஜார்க்கண்ட் எடுத்துக்கோம். ஜார்க்கண்ட்ல லேண்ட் ஸ்கேம்ல அரெஸ்ட் ஆனாரு ஹேமந்த் சோரன். இப்போ ஒரு பெரிய பிரச்சனை அங்க என்ன வெடிச்சிருக்குன்னா, லேண்ட் ஸ்கேம்ல ஹேமந்த் சோரன் அவர்களுடைய இன்னொரு நபரும் கைது செய்யப்பட்டாரு. அவர் தான் அப்சர் அலி. இப்ப அப்சர் அலி அவர்களுடைய தம்பி பப்லு கான் அப்படிங்கிற ஒரு நபருக்கு அல்கைதா அமைப்போடலாம் வந்து தொடர்பு இருக்கிறதா இன்னைக்கு இடி அவரை சம்மனுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. பாருங்க, ஜார்க்கண்ட்ல ஒரு சின்ன மாநிலம் அல்கைதாவோட எல்லாம் தொடர்பு வச்சிருக்கிற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிகல்ல வந்திருக்கு. ஸோ வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், பஞ்சாப், கர்நாடகா என்று பல மாநிலங்கள்ல, தெலுங்கானா, ஹிமாச்சல் கூட நிறைய பிரச்சனைகள் இந்தியா அலையன்ஸ்குள்ள இருக்கு. இப்போ இந்தியா அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது, இந்தியா அலையன்ஸ் ஆளக்கூடிய மாநிலத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது, இந்தியாவுடைய பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுக்காக பிளஸ் குளோபல் இஷ்யூஸை அட்ரஸ் பண்றதுக்காக நரேந்திர மோடி அவர்கள் எங்க போயிட்டு வந்திருக்காரு? உக்ரைன் போயிட்டு வந்திருக்காரு. இதுல என்ன நம்மளுடைய 2 டேக்அவேஸ்னா, கடந்த மாசம் தான் பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யா போனாரு. அப்போ உக்ரைனுடைய பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருந்தாரு, ரொம்ப திட்டி இருந்தாரு, என்னடா இது அங்கெல்லாம் போறீங்க, இங்கெல்லாம் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இந்த முறை உக்ரைன் போயிட்டு இருந்த பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை பார்த்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்க உலகத்தோடைய மிகப்பெரிய ஒரு டெமோக்ரஸியா இருக்கிறீங்க, நீங்க நினைச்சா புட்டினையே ஸ்டாப் பண்ணலாம், நீங்க நினைச்சா ரஷ்யாவுடைய எக்கனாமியை உங்களால தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் கிட்டே கேட்டிருக்காருங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய ஒயிட் ஹவுஸ் கூப்பிட்டு ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துங்க, அதுக்கான திறமையும் ஆற்றலும் நரேந்திர மோடி அவர்கிட்ட தான் இருக்கு என்று ஆரம்பத்தில் சொல்லியிருப்பாங்க. இப்பொழுது உக்ரைன் அதிபரே சொல்றாரு, ரஷ்ய அதிபர்கிட்ட போய் நரேந்திர மோடி சொல்றாரு, இது போருக்கான காலம் அல்ல, இது வளர்ச்சிக்கான காலம் என்று அங்க போய் சொல்றாரு. இன்று இந்த போரை நிறுத்தத்துக்கு எல்லா வல்லமையும் உங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு நரேந்திர மோடிகளை பார்த்து ஜெலன்ஸ்கியே சொல்றாருன்னா திஸ் இஸ் சம்திங் பிக்ங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம உக்ரைனுடைய பிரசிடென்ட் மட்டும் இல்லாம உக்ரைன் மக்களுக்கு எல்லாம் இந்தியா இப்ப ரொம்ப பிடிச்சு போயிருக்குன்னு சொல்லலாம். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மேல ஒரு நல்ல மரியாதை வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே கிரண் சொன்ன மாதிரி தான் பிரைம் மினிஸ்டர் மோடி எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப புட்டின் அவர்கள்கிட்ட இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், கடந்த மாசமா இருக்கட்டும், எல்லா வாட்டியுமே இது போருக்கான நாட்கள் கிடையாது அப்படின்னு புட்டின்டே சொல்லிருக்காரு. இப்ப பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மட்டும்தான் புட்டின்ட்ட இந்த அளவுக்கு எதிராக பேச முடியும் அப்படிங்கிற அளவுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதாங்க இதன் மூலியமா தெரியுது. சில பேர் இங்க இருந்து என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம உக்ரைனுடைய லாபம் எல்லாம் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கோம், அதெல்லாம் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் பேசணுங்கிறதுக்காக இப்ப என்ன சொல்றாங்க, என்னங்க நீங்க ரஷ்யா நமக்கு எவ்வளவு தூரம் நமக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு, இந்த நிலையில உக்ரைன்ட்ட போய் நிக்கிறீங்களே அப்படின்னு. ரஷ்யா உக்ரைன் மக்கள் என்ன சொல்றாங்க, சோவியத் யூனியன் இருந்த காலகட்டத்துல சோவியத் யூனியன் இந்தியாவுக்கு மிக நட்பு நாடாக இருந்துச்சு, நிறைய உதவிகளை செஞ்சுட்டு இருந்துச்சு. சோவியத் யூனியன் பிரிஞ்சு ரஷ்யா உக்ரைன் பல நாடுகளாக சிதறின போது ஒட்டுமொத்த கிரெடிட்ஸ் ரஷ்யாவுக்கு போயிருச்சு. நாங்க தான், உக்ரைன் தான் அதிகபட்சமான எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். சோவியத் யூனியன் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவிட்டியை ஃபுல்லாத்தையும் நீங்க ரஷ்யா எடுத்துக்கிட்டீங்களே அப்படிங்கிறதா உக்ரைன் மக்களுடைய கோபமா இருக்கு. ஆனா இதுதான் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கிட்ட நம்ம 1950 இருந்து என்ன ஸ்டாண்ட் எடுத்தோம், நான் அலைன்மெண்ட், எந்த பக்கமும் போக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம் இல்லையா, இதுதான் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இங்க எடுத்துக்கிறாருன்னு தோணுது. அங்கேயே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் உக்ரைன்லேயே 2 விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒண்ணு என்னன்னா, மனிதாபிமான விஷயத்துல உக்ரைனுக்கு உங்களுக்கு நாங்க எல்லா அசிஸ்டன்ஸும் கொடுப்போம், பட் இந்த போர்னு வந்துருச்சுன்னா நாங்க ரஷ்யா சைடு நிக்க மாட்டோம், உக்ரைன் சைடு நிக்க மாட்டோம். ஆனா நீங்க நினைக்கலாம், என்னடா 2 சைடும் ஸ்டாண்ட் எடுக்காம இருக்கீங்கன்னு. ஆனா நாங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம், அதுதான் அமைதிக்கான ஸ்டாண்ட். we are not neutral, we are taking the stand of peace அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. எதனால அப்படி சொல்றாருன்னா, நாங்க புத்தர் காந்தியோடைய நாட்டில இருந்து வந்திருக்கிறோம், நாங்க எப்பவுமே அமைதி வழி தான் நிப்போம் அப்படின்னு சொல்றாருங்க. சோ 11 ரீதியா நம்ம சொல்லிக்க விரும்புவது எல்லாமே அதுதான். இந்த உலகத்துல இப்போது அமைதி நிலவ வேண்டும், போருக்கான சூழல் இப்போது எங்கேயுமே கிடையாது, இது வளர்ச்சிக்கான காலம். இந்தியாவிலையும் பாத்தீங்கன்னா 2047 வரை விக்சித் பாரத்கான காலம், வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான காலம் 2047 வரை என்று சொல்லியிருக்காங்க. உலகம் முழுவதும் அமைதி பிறக்க வேண்டும், இந்தியாவிலையும் அனைத்து மக்களும் அமைதியா இருக்க வேண்டும், அதாவது காமா பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அவங்களுடைய லைஃப் என்று நம்மளுடைய பிரார்த்தனையோட விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த இந்தியா அலையன்ஸ் சீரிஸோட பிளஸ் எலெக்ஷன் அப்டேட்ஸோட அவங்க சந்திக்கிறோம். ஏன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு இல்லையா, ஒப்பீனியன் போல்ஸ் வந்துகிட்டு இருக்கு, ஹரியானா, ஜார்க்கண்ட் இந்த ஒப்பீனியன் போல்ஸ் வந்திருக்கு, ஜம்மு காஷ்மீருடைய ஒப்பீனியன் போல் வரப்போகுது, அதெல்லாம் அடுத்தடுத்த சீரீஸ்ல நம்ம பார்ப்போம். வணக்கம், அதே மாத்திரம். பரணி நட்சத்திரத்தை பொறுத்தளவுல நம்ம எப்படி சொல்லலாம்னா, இவர்களுடைய கேரக்டரையே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா இதுதான் சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா, மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.